Hi guys, நான் உங்கள் சீசன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 to 2025 கேபிஆர் ஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ ஃபோர்த் இயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி கம்பெனியில் காலேஜ் மூலியமாகவே பிளேஸ் ஆனேன். ஸோ டிசைன் இன்ஜினியர் தான் பிளேஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. டிசைன் இன்ஜினியரிங்னா எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தெரியாமல் அந்த கம்பெனிக்குள்ளே போய் என்னால் சர்வை பண்ண முடியல. ஸோ வெளியே வந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்குள்ளே போய் ஸ்ட்ரகிள் ஆகிச்சு. மறுபடியும் டிசைனுக்குள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பேசிக்ஸ் எதுவுமே தெரியாமல் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இந்த டைமில் தான் நான் எம்இசி பற்றி நான் நோட் பண்ணேன். ஸோ வந்து எம்இசியில் ஜாயின் பண்ணி AutoCAD அண்ட் சாலிட் ஒர்க் கோர்ஸ் வச்சு நான் டிசைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இங்கே படித்தேன் நான். ஸோ இங்கே கோர்ஸ் வந்து யாருனாலும் ஈஸியாக சொல்லித்தரல, பட் அந்த வே ஆஃப் கனெக்டிங் டு த ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி, ஸோ வெறும்னே சும்மா ஒரு கோர்ஸ் எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் கனெக்ட் பண்ணி ஃப்ரீயாக பேசி ஒரு மாதிரி ஜாலியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்து, ஸோ அந்த ஒரு 50 days கோர்ஸ் டைமிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி போச்சுன்னே தெரில. ஸோ அந்த ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் எப்படா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஆரம்பித்து சாலிட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுமா ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக அந்த கிளாஸஸ் எல்லாமே எடுத்து, அண்ட் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஜிகே இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கேன் நான். ஸோ அண்ட் இங்கே நமக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாகவே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் சிம்பிளர் டேர்ம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா, அவங்க வந்து இப்போ ஒரு டிசைன் தெரியாமல் ஒருத்தர் உள்ளே வராரு, அவர் வந்து பேனிக்காமல் அவர் எப்படி அதை கற்றுக்கிட்டு ஒரு வெளியில் வர்றப்போ ஒரு ப்ராப்பர் ஒரு டிசைன் இன்ஜினியர் தேவையான ஒரு ப்ராப்பர் எம்ப்ளாயாக அப்படியே மோல்ட் பண்ணி கரெக்டாக அவங்க வந்து அந்த ப்ராசஸ் இது பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ எம்இசி ஃபார் ப்ரொவைடிங் மீ சச் எ குட் என்விரான்மெண்ட். அந்த ஒரு டிசைன் இன்ஜினியரிங், அந்த ஒரு டிசைன் சாஃப்ட்வேர், அந்த ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன், அப்புறம் வீக்லி அப்பப்போ அந்த டர்ஃபுக்கு போய் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்து, மியூசிக் முன்னாடி நிறைய ஒரு சில அந்த டிசைன் கோர்சஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே நான் கேம் டியூட்டோரியல் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எய்தர் தேவர் ஆன்லைன் ஆஃப்லைன் இருந்தாலுமே வந்து அவங்க அந்த ஃபுட்டு அந்த அக்காமடேஷன்லாம் யாருமே யோசிக்கவே இல்லை. இங்கே நான் வந்தப்போ ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன அந்த ஒரு ஃபுட்டு அக்காமடேஷன் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதே தாண்டி ஃப்ரீ, அதை வந்து அவைலபிள் ஃபார் ஃப்ரீன்னு சொன்னப்போ அட் த சேம் ஃபீ ஸ்ட்ரக்சர் வென்யூ அந்த ரெண்டு நீங்கள் இப்போ மற்ற இது கேம் டியூட்டோரியல் சென்டர்ஸ் எது பார்த்தாலுமே அந்த ஃபீ ஸ்ட்ரக்சரில் இங்கே வந்து நமக்கு அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் ரெண்டுமே ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறாங்கிறது வந்து ஒரு ஹைலைட். அதுக்கும் மேலே என்னென்னா அந்த அகெயின் அதே தான், அந்த ஒரு ஃப்ரீ என்விரான்மெண்ட் எப்போவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிசைன்னாகவே அந்த ஒரு மிஷின் மாதிரி அப்படி போகாமல் இடையில நிறையா டிஸ்கஸ் பண்ணி, ஈவன் டிசைன் வச்சு ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வச்சு டிஸ்கஷன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபன் இன்ட்ராக்டிவ் செஷனாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அது வந்து எம்இசியில் வந்து எனக்கு நல்லா ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. நான் வந்து த்ரூவா வால்ஸ்க்கு வந்து சேஃப் லாக்கர் வந்து ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம். ஸோ அவங்க வந்து எங்ககிட்ட வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது அவங்க வெளியிலேருந்து வாங்குற போல அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ட்ராயிங்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னடா அது எடுத்தோடனே ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்குள்ளே போகிறோம், நம்ம காலேஜ்லேயே வந்து ப்ராஜெக்ட் நம்ம ஓனாக அவ்வளோவா பண்ணது கிடையாது. இப்போது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படின்றப்போ அப்போ வந்து இங்கே ஸ்டாஃப் ரஞ்சித் சார் அவர் வந்து அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஸோ அப்போ தான் வந்து பிட் பை பிட்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்து அந்த ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு வார்த்தை கேட்டு பயப்படாமல் அது வந்து இப்போ சின்னதாக பொறுமையாக இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி போகணும், ஃபஸ்ட்டு பேப்பரில் வரையணும், அதை சிஸ்டமில் கொண்டு வரணும், சிஸ்டமில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அகெயின் திரும்பி போய் அந்த ப்ராடக்டை எடுத்து அதை மெஷர் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி, ஸோ அந்த பிட் பை பிட்டாக அந்த கரெக்டாக அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி போனாங்க. ஸோ அந்த வால்ஸ் வந்து இப்போ நான் அந்த த்ரூவா வால்ஸ்க்காக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ட்ராயிங்ஸ் வந்து ஷீட் மெட்டலுக்காக சப்மிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இங்கே இன்டர்வியூஸ்க்கு வந்து ஜஸ்ட் சாஃப்ட்வேர் மட்டும் சொல்லித்தரதில்லை, இன்டர்வியூக்குமே எப்படி நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகணுன்றது ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி வச்சு அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி சேம் டைம் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்ப அந்த கம்ப்யூட்டர் விட்டு வெளியே வர ட்ராயிங் என்னென்ன ப்ராசஸ்க்குள்ளே போகுதுன்றதையும் வந்து இவங்க ஹைலைட் பண்ணி காட்டுறக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போனாங்க பிரைட்சனில். ஸோ அது ஷீட் மெட்டல் கம்பெனி தான். ஸோ அங்கே போய் நாங்கள் போகிற ட்ராயிங்ஸ் அடுத்த ஸ்டேஜில் போகிறப்ப தான் தெரியுது, சும்மா வரைஞ்சால் மட்டும் பத்தாது, அது மிஷினபிலிட்டி, அது டே டு டே லைஃப்பில் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்றதை பார்த்தும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது மிஷினில் கரெக்டாக பெண்டிங்காக இருக்கட்டும், கட்டிங் ஆகட்டும் எல்லாமே நம்மளால் இது பண்ண முடியுன்றது அங்கே ஐவி போய் தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அவங்க எம்இசிலேருந்து அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு போய் இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் காட்டுறாங்க.
ஸோ இந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ப்ளஸ் இன்டர்வியூக்குன்னே தனி ட்ரைனிங் ப்ளஸ் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு எம்இசி. தேங்க்யூ.